Good morning students. Today zoology class உங்களுக்கு chapter 3 tissue level of organization. Tissue level of organization chapter பற்றி பார்க்க போகிறோம். In multicellular organisms, cells do not operate independently. ஸோ மல்டிசெல்லர் ஆர்கானிசம்ஸில் செல்ஸ் வந்து தனித்தனியாக செயல்படாது. இதே யூனிசெல்லர் ஆர்கானிசம்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த செல்ஸ் வந்து அதுவே எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் பார்க்குறதால யுனைட்டடாக இருக்கும். பட் இந்த மல்டி செல்லாரில் வந்து செப்பரேட்டாக இருக்கும். ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் வெவ்வேறு செல்ஸ் தான் பண்ணும். இன்ஸ்டெட் தே ஃபார்ம் டைட் செல் கம்யூனிட்டிஸ் தட் லிவ் அண்ட் ஒர்க் டுகெதர். ஸோ இது என்ன பண்ணுது, ஒன்றா சேர்ந்து ஒரே மாதிரியான ஃபங்க்ஷன்ஸை பண்ணுது. செல் ஸ்பெஷலைசேஷன்ஸ் அலோஸ் த பாடி டு ஃபங்க்ஷன் இன் கோஆர்டினேட்டட் வேஸ். ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு செயல்படுது. Already you know the cells are joined to form a tissues are joined to form an organs are joined to form an organ system. அதுதான் இங்கே பார்க்குறோம். Group of cells that are similar in structure and perform common or related functions are called tissues. Group of cells similar structureல இருக்கிறது, ஒரே மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறது, எல்லாம் ஒன்று சேர்ந்து டிஷ்யூஸை ஃபார்ம் பண்ணுது. Tissues are organized in specific proportions and patterns to form organs. ஸோ அது கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் ஒன்றா சேர்ந்து ஆர்கன்ஸை ஃபார்ம் பண்ணுது. அண்ட் த டிஷ்யூஸ் ஆர் கால் லிவிங் ஃபேப்ரிக்ஸ். அதனால் இதை லிவிங் ஃபேப்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் டூ ஆர் மோர் ஆர்கன்ஸ் பெர்ஃபார்ம் காமன் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கால் ஆர்கன் சிஸ்டம். டூ ஆர் மோர் ஆர்கன்ஸ், அதாவது இப்போ ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் நமக்கு என்னென்ன ஆர்கன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுது, ஸ்டமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்லி எல்லா ஆர்கன்ஸும் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுது இல்லையா. ஸோ அது மாதிரி ஒன் ஆர் டூ ஆர் மோர் ஆர்கன்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரே ஃபங்க்ஷனை பண்ணுறது ஆர்கன் சிஸ்டம்ன்றோம். அதுக்கு நம்ம நிறைய நம்ம ஹியூமன் பாடியில் 10 ஆர்கன் சிஸ்டம்ஸ் இருக்குது. லைக் டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. Most organs contain different types of tissues and their arrangements determine the organ structure and functions. ஸோ வெவ்வேறுபட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் ஒன்று சேர்ந்து அது அரேஞ்ச் பண்ணுறதை பொறுத்து தான் அந்த ஆர்கனோடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அமையுது அப்படின்னு சொல்லலாம். ஹிஸ்டாலஜி அப்படின்னு பார்த்தா ஸ்டடி ஆஃப் டிஷ்யூஸஸ். ஹிஸ்டாலஜி நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தா, ஹிஸ்டாலஜி காம்ப்ளிமெண்ட்ஸ் டு த ஸ்டடி ஆஃப் கிராஸ் அனாட்டமி. அதாவது உள் அமைப்பியல், உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் பற்றி படிக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஹிஸ்டாலஜி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. Animal tissues are classified according to the size, shape and function of the cells. ஸோ அந்த அனிமல் டிஷ்யூஸை வந்து அதனுடைய சைஸ், ஷேப், ஃபங்க்ஷனை வச்சு பிரிக்கிறாங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல் டிஷ்யூஸ்னு பார்க்கும்போது 4 டைப்ஸாக ஃபஸ்ட்டு எபித்தீலியல், கனெக்டிவ், மஸ்குலார் அண்ட் நியூரல். எபித்தீலியல் மீன்ஸ் கவரிங் செல்ஸ், கனெக்டிவ் வந்து சப்போர்ட்டிங் செல்ஸ், மஸ்குலார் வந்து மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய செல்ஸ், நியூரல் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய செல்ஸ். இந்த செல்ஸில் ஃபஸ்ட்டு எபித்தீலியல் செல்ஸும் தே மே பி கிளாஸிஃபைட் இன்டு 2. சிம்பிள், காம்பவுண்ட். சிம்பிள்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 5 டைப்ஸ் இருக்குது. ஸ்குவாமாஸ் எபித்தீலியம், கியூபாய்டல் எபித்தீலியம், காலும்னார் எபித்தீலியம், சிலியேட்டட் எபித்தீலியம், சூடோ ஸ்டாட்டிஃபைடு எபித்தீலியம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ காம்பவுண்ட் எபித்தீலியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டாட்டிஃபைட் டிரான்சிஷனல், அதாவது அடுக்குகளாலான செல்கள், இடைநிலை செல்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இந்த காம்பவுண்ட் செல்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிஃபைட் பார்த்தோம்ல, அந்த ஸ்டாட்டிஃபைடு வந்து 3ஆக பிரியுது. ஸ்குவாமாஸ், கியூபாய்டல், காலும்னால். ஸ்குவாமாஸ் அப்படின்றது தட்டையான எபித்தீலியல் செல்ஸ், கியூபாய்டல் வந்து கியூப் கனசதுர வடிவில் இருக்கிறது, காலும்னார் காலம் தூண் மாதிரி இருக்கிறது. இது வந்து கெரட்டினைஸ்ட், நான் கெரட்டினைஸ்ட். அதில் இருக்க கெரட்டின்ஸை பொறுத்து கெரட்டினைஸ்ட், நான் கெரட்டினைஸ்ட்னு 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை உங்களுக்கு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல் டிஷ்யூஸ் இன் ஸ்கீமாட்டிக் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு கேட்கும்போது இது ஃபுல்லாக எழுத தெரியணும் உங்களுக்கு. இப்போ ஒவ்வொன்றை பற்றியும் பார்க்கலாம். எபித்தீலியல் செல்ஸ் இஸ் எ ஷீட் ஆஃப் செல்ஸ் தட் கவர்ஸ் த பாடி சர்ஃபேஸ். இது வந்து ஒரு ஷீட் மாதிரி இருக்குது, பாடி சர்ஃபேஸை வந்து கவர் பண்ணியிருக்கு. இதனுடைய ஃபங்க்ஷன் பார்க்கும்போது ப்ரொடெக்ஷன், அப்சார்ப்ஷன், ஃபில்ட்ரேஷன், எக்ஸ்க்ரீஷன், செக்ரீஷன் அண்ட் சென்சரி ரிசெப்ஷன். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எபித்தீலியல் செல்ஸோட. எபித்தீலியல் செல்ஸ் ஏற்கனவே பார்த்தோம், சிம்பிள் அண்டு காம்பவுண்டுன்னு 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சிம்பிள் எபித்தீலியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா
காம்பவுண்ட் ஆஃப் சிங்கிள் லேயர் செல்ஸ். சிங்கிள் லேயர் செல்ஸ் எல்லாமே கம்போஸ்ட் ஆகி இருக்கிறது சிம்பிள் எபித்தீலியம்னு சொல்கிறோம். ஃபவுண்ட் இன் த ஆர்கன் ஆஃப் அப்சார்ப்ஷன், செக்ரீஷன் அண்ட் ஃபில்ட்ரேஷன். அப்சார்ப்ஷன் ஃபங்க்ஷனை பண்ணக்கூடியது, செக்ரீஷன் ஃபங்க்ஷனை பண்ணக்கூடிய, ஃபில்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஆர்கன்ஸில் இது இருக்கும். இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கும்போது நமக்கு இதிலே புரிஞ்சிடுது. அப்சார்ப்ஷன் ஃபங்க்ஷனை பண்ணுது, செக்ரீஷன் ஃபங்க்ஷனை பண்ணுது, ஃபில்ட்ரேஷன் ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஃபர்தர் கிளாசிஃபைடு இன்டூ ஸ்குவாமஸ், கியூபாய்டல், காலம்னார், சிலியேட்டட் அண்ட் சூடோ ஸ்ட்ரைட்டிஃபைட் அப்படின்னு பிரிக்கிறோம். ஸ்குவாமஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் தின் லேயர் ஃப்ளாட்டட் செல் ஃபவுண்ட் இன் கிட்னி, கிளாமருலை, ஏர் சாக்ஸ் ஆஃப் லங்ஸ், லைனிங் ஆஃப் ஹார்ட், பிளட் வெசல்ஸ். இந்த இடத்துலலாம் இது இருக்குது. இதனுடைய ஃபங்க்ஷன் பார்க்கும்போது ஃபார்மிங் எ டிஃப்யூஷன் பவுண்ட்ரி, பவுண்ட்ரிஸில் வந்து அந்த டிஃப்யூஷன் ஆகிற இடத்துல அமைஞ்சிருக்கும். அதனால் அது என்ன பண்ணுது, டிஃப்யூஷன் ஃபங்க்ஷன், அப்சார்ப்ஷன் ஃபங்க்ஷனை பண்ண முடியுது. ஃபில்ட்ரேஷன் இன்சைட்ஸ், ஃபில்டர் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறதால ஃபில்ட்ரேஷன் இன் ஃபங்க்ஷனை பண்ணுது. கியூபாய்டல் எபித்தீலியம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சிங்கிள் லேயர் கியூப் லைக் செல்ஸ் ஃபவுண்ட் இன் கிட்னி டியூபியூல்ஸ், டக்ட்ஸ் அண்ட் செக்ரேட்டரி போர்ஷன் ஆஃப் ஸ்மால் கிளாண்ட்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த ஓவரி. இந்த இடத்துலலாம் வந்து கியூபாய்டல் செல்ஸ் இருக்குது. இதனுடைய ஃபங்க்ஷன் பார்க்கும்போது செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். நெக்ஸ்ட் ஒன் காலம்னார். காலம்னார் எபித்தீலியம்னு எடுத்துக்கிட்டோம்னா சிங்கிள் லேயர் ஆஃப் டால் செல்ஸ், காலம் மாதிரி அமைஞ்சிருக்கிறதால தான் இதுக்கு பேரே காலம்னார் எபித்தீலியம். இட் லைன்ஸ் டு டைஜஸ்டிவ் ட்ராக்ட் ஃப்ரம் த ஸ்டமக் டு ரெக்டம். ஸ்டமக்கில் ஸ்டார்ட் பண்ணி ரெக்டம் வரலும் இந்த செல்ஸ் வந்து லைனிங்காக அமைஞ்சிருக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டமில். இந்த லைனிங் செல்ஸில் 2 மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தா மைக்ரோவில்லி, காப்லெட் செல்ஸ். மைக்ரோவில்லிஸ் அப்படின்ற செல்ஸ் வந்து செக்ரீஷன் இன் ஃபங்க்ஷன்ஸையும், காப்லெட் செல்ஸ் வந்து செக்ரீஷன் ஆஃப் மியூக்கஸையும் செக்ரீட் பண்ணுறது. அது கோப்பை வடிவ செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மியூக்கஸை செக்ரீட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறான். ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தா அதே தான், அப்சார்ப்ஷன், செக்ரீஷன் ஆஃப் மியூக்கஸ் இன் என்சைம்ஸ், இது எல்லாத்தையும் செக்ரீட் பண்ணுது. சிலியேட்டட் எபித்தீலியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இஃப் த காலம்னார் செல்ஸ் பியர் சிலியா அண்ட் த ஃப்ரீ சர்ஃபேசஸ் ஆர் கால் சிலியேட்டட் எபித்தீலியம். காலம்னார் எபித்தீலியமில் மேலே சிலியா லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்ததுன்னா அது சிலியேட்டட் எபித்தீலியம். லைன் த ஸ்மால் பிராங்கியோல்ஸ், ஃபெலோப்பியன் டியூப்ஸ் அண்ட் யூட்ரஸ். ஸ்மால் பிராங்கியோல்ஸில், ஃபெலோப்பியன் டியூப்ஸில், யூட்ரஸ்லலாம் இது இருக்குது. நான் சிலியேட்டட்னு பார்த்தோம்னா லைன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைஜஸ்டிவ் ட்ராக்ட். டைஜஸ்டிவ் ட்ராக்டில் லைனிங்காக இருக்குது. கால் பிளாடர்ஸ் அண்ட் செக்ரீட்டரி டக்ட்ஸ் ஆஃப் கிளாண்ட்ஸ், இந்த இடத்துலலாம் வந்து இந்த நான் சிலியேட்டட் செல்ஸ் இருக்குது. இப்போ சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்தீலியம், அதாவது பொய் அடுக்கு எபித்தீலியம் செல்ஸ் அப்படின்னு பார்த்தா இது வந்து பார்க்கறதுக்கு காலம்னார் மாதிரி தான் இருக்கும், பட் அன்ஈக்குவல் இன் சைஸில் இருக்குது. காலம்னார் ஒரே மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், இது வந்து அன்ஈக்குவல் சைஸில் இருக்குது. சிங்கிள் லேயர்ட் yet it appears to be multi layered. சிங்கிள் லேயராகவும் இருக்கலாம், மல்டி லேயராகவும் இருக்கலாம். It is also called pseudo stratified epithelium. ஸோ அதனால தான் இதை வந்து பொய் அடுக்கு செல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கும்போது ப்ரொடெக்ஷன், செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன், இந்த 3 ஃபங்க்ஷன்ஸையும் பண்ணுது. இதில் இந்த எபித்தீலியல் செல்ஸில் வரக்கூடிய டிஸார்டர்ஸ் என்னென்னு பார்த்தா எக்ஸிமா, சொரியாசிஸ், எபித்தீலியல் கார்சினோமா அண்ட் சிவியர் ஆஸ்துமா. இதில் வந்து எபித்தீலியல் டிஸார்டர்ஸால் வரக்கூடிய டிசீசஸ். சம் ஆஃப் த கியூபாய்டல் ஆர் கால்ம்னார் செல்ஸ் கெட் ஸ்பெஷலைஸ்டு ஃபார் செக்ரீஷன் இஸ் கால் கிளாண்டுலார். இதிலே இந்த கியூபாய்டல் கால்ம்னார் செல்ஸ் ஒரு சில செல்ஸ் வந்து என்ன பண்ணுது, சம் செக்ரீஷன்ஸை பண்ணுது. அதனால் அந்த செல்ஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கிளாண்டுலார் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கிளாண்டுலார் செல்ஸே வந்து யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிக்கிறாங்க. யூனிசெல்லுலார் வந்து காப்லெட் செல்ஸ் ஆஃப் அலிமெண்ட்ரி கனாலில் இருக்குது. இந்த காப்லெட் செல்ஸ் கோப்பை வடிவல் செல்ஸ்னு பார்த்தோம் இல்லையா. மல்டி செல்லுலார் செல்ஸ் வந்து கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ், இது வந்து சலைவரி கிளாண்ட்ஸில் இருக்குது. அண்ட் த பேசிஸ் ஆஃப் த மேட் ஆஃப் போரிங் ஆஃப் தியர் செக்ரீஷன்ஸ். கிளாண்டுலார் செல்ஸ் சம் செக்ரீஷன்ஸை பண்ணுதுன்னு பார்த்தோம் இல்லையா. அந்த செக்ரீஷன்ஸை அது எப்படி போர் பண்ணுதுன்றதை பொறுத்து அதை 2 டைப்ஸாக பிரிக்கிறோம், எக்ஸோக்ரைன், எண்டோக்ரைன். ஆல்ரெடி எக்ஸோக்ரைன் மீன்ஸ் வித் டக்டோடு இருக்கும், பட் எண்டோக்ரைன்ஸில் நோ டக்ட் இருக்காது. எக்ஸோக்ரைன்ஸ் வந்து செக்ரீட் மியூக்கஸ், சால்ட், இயர்வாக்ஸ், ஆயில், மில்க், டைஜஸ்டிவ் என்சைம்ஸ், இது எல்லாத்தையுமே செக்ரீட் பண்ணுது. இது வந்து ரிலீஸ்டு த்ரூ டக்ட்ஸ், அது டக்ட்ஸ் வழியாக ரிலீஸ் பண்ணுது. எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸில் டு நாட் ஹாவ் டக்ட்ஸ் அங்கே இல்லை. எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி கிளாஸிஃபைட் இன்ட்டு யூனிசெல்லார் அண்ட் மல்டி செல்லார்னு பிரிக்கிறாங்க. இதில் இந்த மல்டி செல்லார் வந்து சிம்பிள், காம்பவுண்ட்னு 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. தியர் செக்ரேட்டரி யூனிட்ஸ்
இது வந்து ஒன்றா சேர்ந்து டியூபுலார் ஆல்வியோலார் டியூப்லோ ஆல்வியோலார் அப்படின்றத ஃபார்ம் பண்ணுது. குழல் வடிவ செல்ஸு, ஆல்வியோலார் செல்ஸ் பை வடிவ செல்ஸ், டியூப்லா அதாவது குழல் பை வடிவ செல்ஸ், இதெல்லாம் சேர்ந்து ஒரு யூனிட்ஸை ஃபார்ம் பண்ணுது, செக்ரேட்டரி யூனிட்ஸை ஃபார்ம் பண்ணுது. பேஸ்ட் ஆன் த மேட் ஆஃப் செக்ரீஷன்ஸ் எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் கிளாசிஃபைட். இந்த எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் அது செக்ரீஷன் பண்ணுறதை பொறுத்து 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. மெரோக்ரைன், ஹோலோக்ரைன், அப்போக்ரைன். மேற்பகுதியில் செக்ரீட் பண்ணுறது அப்போக்ரைன், இடையில இருக்கிறது மெரோக்ரைன். ஹோலோக்ரைன்னா சென்ட்ரல் லியூமன் பார்ட்டில் செக்ரீட் பண்ணுறது ஹோலோக்ரைன் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இதை நம்மளுக்கு ஒரு ஸ்கீமாட்டிக் ஸ்ட்ரக்சராக பார்க்கும்போது கிளாண்டுலார் எபித்தீலியம், எண்டோக்ரைன், எக்ஸோக்ரைன்னு பிரிக்கிறாங்க. இதிலே வந்து யூனிசெல்லார், மல்டி செல்லார்னு இருக்குது. மல்டி செல்லார்னு எடுத்துக்கிட்டால் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சரை வச்சு சிம்பிள் அண்ட் காம்பவுண்டுன்னு பிரிக்கிறோம். அதே பேஸ்ட் ஆன் த செக்ரேட்டரி யூனிட்ஸ் அது ஒன்றா சேர்ந்து எப்படி இது பண்ணுது, ஃபங்க்ஷன் பண்ணுதுன்றதை பார்க்கும்போது டியூபுலார், ஆல்வியோலார், டியூப்லோ ஆல்வியோலார் அப்படின்னு பிரிக்கிறோம். பேஸ்ட் ஆன் த மேட் ஆஃப் செக்ரீஷன்ஸ் அது செக்ரீட் பண்ணுறதை பொறுத்து 3 டைப்பாக பிரிக்கிறோம். மெரோக்ரைன், ஹோலோக்ரைன், அப்போக்ரைன் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஒன் காம்பவுண்ட் எபித்தீலியம். Multi-layered cells and thus has a limited role in secretion and absorption. மல்டிலேயர்ட் செல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று மேலே அடுக்கப்பட்ட மாதிரி இருக்கிறத காம்பவுண்ட் எபித்தீலியம் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து 4 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. என்னென்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஸ்ட்ராட்டிஃபைட், டிரான்சிஷனல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ட்ராட்டிஃபைஸ் மீன்ஸ் அடுக்கு செல்கள், டிரான்சிஷனல் மீன்ஸ் இடைநிலை செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ராட்டிஃபைட்ஸ் ஆல்சோ கிளாசிஃபைட் இன்டு 4, that is squamous, cuboidal, columnar and transitional அப்படின்னு 4 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தா ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் கெமிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸஸ். நம்ம பாடியில் ஏற்படுற கெமிக்கலாலேயோ இல்லை நம்ம உடல் ரீதியாக ஏற்படுற ஸ்ட்ரெஸ் இது எல்லாத்தையுமே வந்து அதுக்கு அகைன்ஸ்டாக நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இதனுடைய ஃபங்க்ஷன். தே கவர் ஸ்கின், buccal cavity, pharynx, inner lining of ducts of salivary glands and pancreatic ducts. இந்த இடத்துலாம் கவரிங் ரீஜனாக இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸ்ட்ராட்டிஃபைடு குவாமாஸ் எபித்தீலியம் அப்படின்னு பார்க்கும்போது அதை 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. கெரட்டினைஸ்ட், நான் கெரட்டினைஸ்ட், which form the dry epidermis of the skin. ஸ்கின்ல இந்த ட்ரை எபிடெர்மிஸ் ஸ்கின்ல இது ஃபார்ம் ஆகுது. இது நான் கெரட்டினைஸ்ட்னு பார்க்கும்போது மாய்ஸ்ட் லிவிங் ஆஃப் த ஈசோஃபேகஸ், மவுத், கன்ஜெக்டிவா ஆஃப் த ஐஸ் அண்ட் வெஜைனா. இது வந்து ட்ரை ஸ்கின்னை ஃபார்ம் பண்ணுது. இது வந்து மாய்ஸ்ட் சர்ஃபேசஸில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஸ்ட்ராட்டிஃபைட் கியூபாய்டல், அதாவது அடுக்கு செல்லாகவும் இருக்குது, கனசதுர வடிவிலையும் இருக்குது. ஃபவுண்ட் இன் த டக்ட்ஸ் ஆஃப் ஸ்வெட் கிளாண்ட்ஸ் அண்ட் மெமரி கிளாண்ட்ஸ். இது வந்து ஸ்வெட் கிளாண்ட்ஸ்லேயும் மெமரி கிளாண்ட்ஸ்லேயும், மில்க் செக்ரீட் பண்ணுற கிளாண்ட்ஸ்லேயும் ஸ்வெட் கிளாண்ட்ஸ்லேயும் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ராட்டிஃபைட் காலம்னார், அதாவது அடுக்கு தூண் வடிவ செல்கள். லிமிட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் இன் த பாடி, கொஞ்சமான அளவில் தான் பாடியில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஃபவுண்ட் அரவுண்ட் த லியூமன் ஆஃப் த ஃபேரிங்ஸில் நடுவில் இருக்க இடத்துலையும், மேல் யூரித்ரா அண்ட் லிவிங் ஆஃப் சம் கிளாண்டுலார் டக்ட்ஸ், ஒரு சில கிளாண்டுலார் டக்ட்ஸ்லையும் யூரித்ராவிலையும் இந்த ஸ்ட்ராட்டிஃபைட் காலம்னார் செல்ஸ் வந்து இருக்குது. டிரான்சிஷனல் எபித்தீலியம், இடைநிலை செல்கள்னு பார்த்தா ஃபவுண்ட் லைனிங் த யூரேட்டஸ், யூரினரி பிளாடர் அண்ட் பார்ட் ஆஃப் த யூரித்ரா, இந்த இடத்துலலாம் இருக்குது. இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தா அலோவ்ஸ் ஸ்ட்ரெச்சிங், ப்ரொடெக்டிவ். ஸ்ட்ரெச்சிங் அதாவது சம்டைம் யூரினரி பிளாடரில் இருக்குது, நம்ம எக்ஸஸ் ஆஃப் யூரின்ஸ் அங்கே ஸ்டோர் ஆகும்போது அது விரிவடைகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அதே டைமில் ப்ரொடெக்ஷனும் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இன் மோஸ்ட் ஆஃப் த அனிமல் டிஷ்யூஸ் ஸ்பெஷலைஸ்டு ஜங்ஷன்ஸ் provide both structural and functional links between its individual cells. ஒவ்வொரு செல்ஸ்க்கும் இடையில ஒரு சில ஜங்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஜங்ஷன்ஸ் அதாவது கேப், அதை பொறுத்து நம்மளுக்கு இங்கே 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. 3 cell junctions are found in the epithelium and other tissues. Tight junctions, இந்த செல்ஸ் வந்து க்ளோஸ்லி அரேஞ்ச்ட் ஆகிருக்கும், ஒன்றோட ஒன்று டைட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கிறத டைட் ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஹெல்ப் டு ஸ்டாப் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் லீக்கிங் அக்ராஸ் எ டிஷ்யூஸ். ஸோ இது என்ன பண்ணுது, இந்த செல்ஸ்குள்ளே இருக்கிற சப்ஸ்டன்ஸை வேறு இடத்துக்கு லீக் ஆகாமல் இருக்கிற மாதிரி ஒன்றோட ஒன்று இணைஞ்சி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அட்கசிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய தன்மையில் இருக்குது. இது வந்து பர்ஃபார்ம் சிமெண்டிங் டு கீப் நெய்பரிங் செல்ஸ் டுகெதர், பக்கத்தில் இருக்க செல்ஸோட ஒரு கெமிக்கல் சிமெண்டிங் பாண்டாக இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். கேப்னு பார்க்கும்போது ஒவ்வொரு செல்ஸ்க்கும் இடையில கேப் இருக்குது.
facilitate the cells to communicate with each other by connecting the cytoplasm of adjoining cells. அதாவது ஒன்றோடு ஒன்று தொடர்ந்து அடுத்தடுத்த செல்ஸ்க்கு கடத்தக்கூடியதாக தொடர் பணியை செய்யுது. ஒரு செல்ஸ் தூரம் இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.